சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திரபராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்தயோகேந்திரமதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சார்யமதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்யான் அஸ்மன் குருன் சந்ததமானதோஸ்மி. ஓம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. ஓம் நமோஸ்து தே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः. ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं शूद्रभाष्यकृतो वन्दे भगवन्तौ पुनः पुनः. ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्यासम्प्रतकर्तृभ्यः वंशऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः. सर्वोपप्लवरहितप्रज्ञानगणः प्रत्येकर्तो ब्रह्मैवाहमस्मि. ॐ ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ॐ शान्ति शान्ति शान्तिः. हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः. हरिः ॐ. पेज नंबर 103. ततन्त्र प्रतिपत्तौ रंहति संपरिष्वक्तः प्रश्ननिरूपणाभ्यां त्रयात्मकत्वात् भूयस्त्वात् प्राणकतेच्छ अज्ञातिकतिश्रुतेः इति चेन्न पाक्तत्वात् प्रथमे श्रवणादि इति चेन्न ता एव हि उपपत्तेः अश्रुतत्वादि इति चेन्न इष्टाधिकारिणां प्रतीतेः पाक्तं वा अनात्मवित् अनात्मवित्तत्वात् तथा हि दर्शयति. कृतातये अनुसयवान् दृष्टस्य स्मृतिभ्यां यतेतं अनवयं च. இதில் வந்து இது சேன்ன அப்படி சொன்னால் அதுக்கு முன்னாடி இருக்கிறது பூர்வபக்ஷம் அப்படின்னு ஒரு குழு கொடுத்தான். இல்லை பாக்தம் அப்படின்ற சொல்ல வந்து வியாசாச்சாரியார் உபயோகப்படுத்துகிறார். பாக்தம்ன்றது அது இல்லை, கவுனம், கவுனார்த்தம், அது அப்படி சொல்லு. இந்த மாதிரி சில சொல்லலாம் வந்து
மைண்டில் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக போயிடும், நமக்கு சௌரியமாக போயிடும். அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டில் வந்து கருணாநிதி வந்து அந்த பண கல் இருந்தது, அதை மாற்றி சாராயத்தை கொண்டு வந்தார். ஏன்னா பர்மனெண்ட்டாக தமிழ்நாடு வந்து கெடணும், அப்படி ஒரு அவர்களுடைய விருப்பம், கருணாநிதியோட விருப்பம். அதை வந்து தொடர்ந்து அவங்க பையனும் பேரனும் அந்த குரூப்பும் கும்பலும் பண்ணி இப்போ வந்து வீட்டுக்கு வீட்டுக்கு பால் பாக்கெட்டு போடுற மாதிரி சாராய பாக்கெட்டை போட்டு குடிக்கிற அளவுக்கு, ஸ்கூல் பசங்க குடிக்கிற அளவுக்கு பழக்கப்படும். அப்போ இந்த பழக்கத்தை நிறுத்துறது, இப்போ நாங்கள் எதிர்க்க வரும்போது ஒருத்தர் பேப்பரு வாங்கிட்டு வர்றார், இந்து பேப்பர் 50 வருஷமாக வாங்கிட்டு வருவார்னு நினைக்கிறேன், அவர் வயசை பார்த்தா. இப்போ 50 வருஷமாக அவர் வந்து படிப்பார். இப்போல்லாம் வந்து அந்த டெக்னாலஜியாக மாறிப்போச்சு, இந்த நியூஸு டெக்னாலஜியாக எல்லாமே ஃபோனில் இருக்குது. ஆனால் கூட போய் பேப்பர் விற்கிறான், பேப்பர் போய் வாங்கிட்டு வர்றார். ஏன்னா அதில் ஊறி போயிருக்கார் பழக்கத்தில். இப்போ நான் அவரை எப்படி திருத்துவேன்னு யோசிச்சுட்டே வந்தேன் நான். புரியுது? அப்போது அதுவும் திருத்துறதும் கஷ்டம், சுபவாசனையை. இந்த குடிக்கிறத தடுத்து நிறுத்துறதும் கஷ்டம். 3வது பழக்கம் இப்போ தேசம் முழுக்க என்ன ஆயிருக்குன்னா, 7 மணி 8 மணிக்கு எழுந்துக்கிற பழக்கம் இருக்குது. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பண்ணி 8 9 மணிக்கு ஆஃபீஸுக்கு போகிற மாதிரி. இப்போ இதை வைகறை துயிலெழு அப்படியே ரொம்ப வருஷமாக எனக்கு புத்தி தெரிஞ்சதுலேருந்து அதை சொல்லின்னு இருக்கேன் நான், வைகறை துயிலெழு அப்படி. இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன சொல்லின்னு இருக்கேன்னா, 4 to 7 வந்து மாயா விழிக்க மாட்டா, அதில் நம்ம சம்பந்தப்பட்ட தொந்தரவு பண்ணுற எவனுமே நம்மளை தேவர்கள் தடை பண்ணுகிறார்களோ இல்லையோ, அதெல்லாம் பொய்யோ உண்மையோ தெரியாது. ஆனால் நமக்கு சம்பந்தப்பட்ட ஆதி பௌதிகம் எதுவுமே தடை பண்ணாது. இந்த 4 to 7 எல்லாமே தூங்கின்னு இருக்கும், 7 மணிக்கு மேலே தான் விழிச்சிக்கும். அப்புறம் இதுதான் அதுக்குள்ளே நம்மளுடைய சாதனங்கள்லாம் முடிச்சுடலாம். 4 to 7. இப்போ இது எப்படி பழக்கத்தை உண்டாக்குறது, அதுக்கு தான் இந்த சான்ஸை யூஸ் பண்ணுறேன். ஒரு நாள் விட்டால் கூட அடுத்த நாள் பார்த்தேன் நான். இப்போ நடுவில் ஒரு நாள் லீவ் விட்டு அடுத்த நாள் பார்த்தா கஷ்டமாக இருக்குது, அவன் எழுந்துக்கிறதே கஷ்டமாக இருக்குது. ஒரே ஒரு நாள். ஏன்னா அந்த சுக புத்தி வந்துடுது. இன்றைக்கி ஒரு நாள் விட்டுட்டோம்னா, நேற்று கூட கீழே சொல்லும்போது பல பேருடைய மனசு விகச்சித்தது, புண்ணியமான இருக்கு. மேலே வந்து உக்காந்தோன்னே அதுக்கப்புறம் சித்தம் போக்கு சிவம் போக்கு சொன்னது தான் அது நியூட்ராச்சு. இல்லைன்னா கோபத்தோடையே போயிருப்பான் நேற்றுக்கு அந்த சந்தோஷத்தில். இப்போ ஒரு பழக்கத்தை மாற்றுறதுன்னா பழக்கத்தில் தான் சரி பண்ணியா. இந்த உடம்பு மேலே அனாத்மா 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 பழகினத திருப்பி அது ஆத்மா ஆத்மா ஆத்மான்னு பழகிறதுக்கு பேர் நிதித்தியாசனம். பழக்கத்தை மாற்றி ஒரே விஷயமாக யோசிக்கிறது இருக்க, அதுக்கு பேர் நிதித்தியாசனம். இந்த நிதித்தியாசனத்தில் யாரும் கூட இருக்க மாட்டாங்க, குரு கூட இருக்க மாட்டார், அப்புறம் வந்து நம்ம ஈஸ்வரா கூட இருக்க மாட்டார், சாஸ்திரம் மாத்திரமே இருக்கும். செல்ஃப் டிபெண்டன்சி அதுக்கு பேர் தான். அப்போ தான் நீ வந்து சுய அதிகாரிகத்துக்கே வர நீ. புரியுதா? அது வரைக்கும் டிபெண்டன்சி இருந்துகிட்டே இருக்கும். புரியுங்களா? அப்போ வேர்ல்டு டிபெண்ட் டு காட் டிபெண்ட். வேர்ல்டு டிபெண்ட்னா என்ன? நம்மளுடைய பேரண்ட், ஸ்பௌஸ், சில்ட்ரன், இவங்களை பேஸ்டு லைஃப், அதுக்கு பேர் வேர்ல்டு டிபெண்ட். நம்ம வேர்ல்டு அவ்வளோதானே. புரியுதா? நீனா நரேந்திர மோடியா பைட்டன்லாம் போய் பார்த்துட்டு வர்றதுக்கு? நமக்கு வந்து பேரண்ட்டு, ஸ்பௌஸு, சில்ட்ரன், அவ்வளோதான் மேக்ஸிமம் நம்மளுடைய வேர்ல்டு. ஓகே, அது வேர்ல்டு டிபெண்ட் டு காட் டிபெண்ட். என்ன? குரு, சாஸ்திரா, ஈஸ்வரா, அதில் வந்து ஷிஃப்ட் பண்ணணும். அப்போ இதை விட்டுடுமா? இதை விட வேண்டாம், ஷிஃப்ட் பண்ணிடும். அப்படின்னா என்ன? ப்ரையாரிட்டி.
ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி இதுக்காக தான் உன்னை வந்து இங்கே வா அங்கே வாலாம் கூப்பிட்றதுனுடைய விஷயமே பர்பஸ் இருக்குது, எல்லாத்துக்கும் பர்பஸ் இருக்குது. புரியுதுதான்? இதே கிளாஸை வந்து நம்ம வந்து வேறு வழி இல்லாமல் இப்போ நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸ் பண்ணுறோம். புரியுதுதான்? அதில் இப்போ நம்ம பத்மநாபன்ஜி வந்து ரெகுலராக கிளாஸஸ்க்கு வந்துட்டு இருந்தார். நான் அவருக்கு இப்போ ஆப்ரேஷன், இப்போ என்ன, அவருக்கு வந்து ஆப்ரேஷன் ஆனால் கூட ஈஸியாக வந்து பார்க்க முடியாது. புரியுறதான்? அதனால் இது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இது ஒரு முக்கியமான விஷயம். அப்போது நமக்கு வந்து உடம்பு முடியலைன்னா கூட இப்போ வந்து கிளாஸ் கேட்கறதுக்கான ஒரு ஒரு அனுகிரகம் தான் சாஸ்திர அனுகிரகம், சாஸ்திரத்துடைய கம்பேஷன் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் நமக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படியாவது இந்த ஜென்மத்தை கரை தேத்தணும் அப்படின்றதுக்காக தான் இது இவ்வளோ டீட்டெயிலாக நம்ம படிச்சுன்னு இருக்கோம். நேற்றுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான்னு வந்து முதல் அதிகரணத்தை முடிச்சிட்டோம். அதாவது வியாசாச்சாரியார் போய் இந்த சங்கராச்சாரியாரை டெஸ்ட் பண்ணின அதிகரணத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ ரெண்டாவது அதிகரணத்துக்கு போகிறோம். ஓகே, கிருதாத்யய அதிகரணம், கிருதாத்யாய அதிகரணம். இந்த அதிகரணத்தில் 8லேருந்து 11 வரைக்கும் 4 சூத்திரம் இருக்குது. இதனுடைய விஷயம் என்ன? சப்ஜெக்ட் மேட்ரு ஜீவஸ்ய ஆகதிகி. இது வரைக்கும் என்ன போன இதெல்லாம் படித்தோம்? ஜீவா கதிகி. ஓகே, ஜீவா கதிகி, ஆகதிகி. ஜீவா கதிகினா டிபாச்சர், ஜீவா ஆகதிகினா அரைவல். நீங்கள் ஸ்டேஷனில் போனீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் அரைவல், ட்ரெயின் டெபாச்சர் அப்படின்வான். ரிஷிகேஷில் ரொம்ப பெரிய புத்தி, பூஜ்ய சுவாமிஜி அரைவல், எங்கே இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து. அப்புறம் சமாதி அந்த இதுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். போய் அந்த சுவாமி பேசுது, பூஜ்ய சுவாமிஜி டிபாச்சர், சைலேஸ்பர்க்லேருந்து வந்திருக்கு. அது ஒரு பவித்திரமான விஷயம். புரியுதா? பத்திரமாக சொல்ல வேண்டிய விஷயம். அது லாங்குவேஜே தெரியல, ஏன் ஆங்கிலத்துக்கு மாறிட்டான். புரியுறதா? அப்போது ஆங்கிலத்துக்கு மெக்காலே ஒருத்தன் இருக்கான்ல, 1 நம்பர் ஆள் அவன். நான் என்ன நினைக்கிறேன்னா நவீன கால பிரகஸ்பதின்னு நினைக்கிறேன். அவ்வளோ பிரகஸ்பதி எப்படி சார்வாக மதத்தை உண்டாக்கணும், இப்போ உள்ள ட்ரெண்டை உண்டாக்குனது வந்து மெக்காலே. நவீன கால பிரகஸ்பதிக்கு பேர் மெக்காலேன்னு பேர். அதனால் என்னென்னா முதல்ல வந்து மொழியில் கை வச்சான். நம்ம பேசுகிற சாதாரணமாக வீட்டில் பேசுகிறது கூட 10 வருஷத்துக்கு முன்னாடி போய் அமெரிக்காவில் சொல்லிட்டு வந்தேன், நீ வீட்டில் வந்து தமிழில் பேசு அப்படின்னு. இப்போ இந்த உதயநிதி குடும்பம் இருக்குல்ல, அது வீட்டில் வந்து இங்கிலீஷில் தான் பேசிக்குது. கிருத்திகா, இன்பநிதி இதெல்லாம் குரூப் இருக்குல்ல, அதெல்லாம் இங்கிலீஷில் பேசுது. அது திராவிட மாடல், அது ஓகே. நீயும் வீட்டில் வந்து இங்கிலீஷில் பேசிக்கிட்டா என்ன மாடல் சொல்லு? அதே மாடல் தான். அது ஃப்ளூயண்ட்டாக வரும் பாரு அப்படி. அதனால் அது மாத்திரம் இல்லை, அதுக்கு அடுத்தது தான் ஆபத்து. அப்படி ஆங்கிலத்தில் அவன் கலந்துரையாடல் பண்ணலைன்னா படிக்காதவன், இன்னோசன்ட், அன்இன்டெலிஜென்ட், கம்பன், வள்ளுவன், அவன்லாம் யார்? அன்எஜுகேட்டட். ஏன்? இங்கிலீஷ் தெரியாது. அப்படி பண்ணிட்டான். புரியுதா? நம்ம நாட்டில் 100% எஜுகேட்டட் பீப்புள். ஒரே நிமிஷத்தில் இங்கிலீஷை கொண்டு வந்தோடனே அன்எஜுகேட்டட் பீப்புள் வந்து உலகத்திலே ஜாஸ்தியாக இருக்கிற நாடு எது அப்படின்னா பாரதமாக ஆயிடுச்சு.
ஐடியா எப்போ அப்போ மெக்காலே பிரகஸ்பதி தான். புரியுதா? நான் இப்போ தான் கண்டுபிடிச்சேன், இவன் இவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்காக இருக்கானே அப்படின்னு. யாரா இவன்? இவன் வந்து பிரகஸ்பதியோட அம்சமாக பிறந்திருக்கான். புரியுதா? அப்படி ஒவ்வொரு இல்லத்துலேயும் உள்ளத்துலேயும் பாரதியார் சொல்கிறார், நான் நினைப்பது, நான் என்னால் சொல்வது, எழுதுவது, முடிந்தவரை நான் தமிழால் எண்ணுவேன், தமிழால் சிந்திப்பேன், தமிழால் எழுதுவேன் அப்படின்றார். அப்படின்னா அவர் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருப்பாருன்னு பாரு. ஏன்னா அவருக்கு ஆங்கிலமும் தெரியும். புரியுதா? செல்லிதாசன் கொஞ்ச நாள் வச்சுருந்தார் அவர் பேரை. அது மாதிரி ஆள் அவர். அதனால தான் அவர் என்ன சொன்னார்னா, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கனும் காணும். அதனால தான் நரேந்திர மோடி தாமோதர தாஸ் வந்து பாரத பிரதமர் வந்து கட்டாய தாய்மொழி கல்வியை கொண்டு வர்றார். கட்டாய தாய்மொழி கல்வி. அதனால் வந்து ஜாக்கிரதையாக போகணும்னு சொல்ல வரேன். ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். ஏன்னா நம்ம படிக்கிறது எல்லாமே 20 வருஷம் ஆங்கிலத்தில் தான் படிச்சுன்னு இருக்கோம். அதுதான் அதே பழக்கத்தில் போகும். புரியுதா? பரவாயில்ல, இப்போ பொழைப்புக்காக அதை படிச்சுட்டு இருக்கோம், பொழைப்புக்காக பேசலாம். ஆனால் லைஃபுக்காக வாழ்வதற்காக பேசக்கூடாது. நல்லா பண்ணிக்கணும். பிழைக்கிறதுக்காக பேசுகிறது வேறு, வாழறதுக்காக பேசுகிறது வேறு. வாழறதுக்காக பேசுகிற தாய்மொழியும் சமஸ்கிருதமும் பேசும். புரியுதா? இது சைடு டாபிக்னு வச்சுக்கங்களேன். இந்த போன மச்சான் திரும்பி வந்தான்னு நேற்றுக்கு சொன்னேன்ல, இது வரைக்கும் கதிக்கு பேசணும், இப்போ ஆகதிக்கு பேசுகிறோம். மேலே சொர்க்கலோகத்துக்கு போனவன் எப்படி திருப்பி வரான் அப்படின்றத பற்றி இப்போ டாப்பிக்கு. இப்போ சொர்க்கத்துக்கு சென்ற ஜீவா அங்கே என்ன பண்ணுறான்னா, நன்றாக பிராரப்தத்தை, தன்னுடைய பிராரப்த புண்ணிய பலம் இருக்கு இல்லையா, அதை நன்கு அனுபவித்து திருப்பி ரிட்டன் வரான். ஓகே, ரிட்டன் டு ஹோம். ஓகே, அதனால் இது இந்த பஞ்சாக்னி மூலமாக யார் ஒருத்தன் வந்து குட் கர்மா, நல்ல கர்மா பண்ணுறானோ அவன் வந்து சொர்க்கத்துக்கு போகிறார்கள் அப்படின்னு படித்தோம். இதில் என்ன விஷயம்னா, எல்லாருமே சொர்க்கத்தில் தங்கி என்ஜாய் பண்ணுறதில்ல, வயா சொர்க்கத்தின் வழியாக திரும்பி வருகிறார்கள். அடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் எப்படி தெரியும்லாம் சொல்லக்கூடாது. சாஸ்திரம் தான் பிரமாணம், அப்பௌருஷ்ய வாக்கியம். புரியுறதா? அதனால் நீ வந்து முதல்ல வந்து சாஸ்திரத்து மேலே சிரத்தை இருந்தால் தான் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் வந்து ஏற்றுக்கலாம். புரியுதா? எங்கே இதுக்கு எவிடென்ட்டு கேட்கக்கூடாது. எந்த இது ஆர்கமிட்டிஸ் சொன்னார், நியூட்டன் சொன்னார், ஐட்டன் சொன்னார் அப்படிலாம்லாம் கேட்டுன்னா சொல்ல முடியாது. அவங்க சப்ஜெக்ட் வேறு, நம்ம சப்ஜெக்ட் வேறு. இது நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த ஸ்கூலில் இப்போ வந்து ஜிடி தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்லாம் இருக்குது, இப்போ கூட இருக்குது. அதில் வந்து பழைய பழக்கத்தில் ட்ரெயினில் போவோம். புரியுதா? அதுவே பெரிய விஷயமா இருக்கும். நாக்பூரில் நிறுத்துவான். நாக்பூரில் நிறுத்தணுன்னா இறங்கி ஆரஞ்சு, நாக்பூர் ஆரஞ்சு உலக பிரசித்தி பெற்றது. புரியுதா? இவனும் ஐஸ்கிரீமே சாப்பிடாத மாதிரி அங்கே ஒரு ஐஸ்கிரீம் கொண்டு வருவான் நீட்டாக, அங்கே சாப்பிடுவான், ஜாய் பண்ணுவான். அப்போ கொஞ்சம் பேர் வந்து ட்ரெயினில் இறங்கி அந்த ஆரஞ்சு பழத்தை வாங்கி ஐஸ்கிரீமை சாப்பிட்டா தான் ஜன்மமே சாப்பிடலையேப்பா. இப்போ கொஞ்சம் பேர் கீழே இறங்கி தங்கி என்ஜாய் பண்ணிவிட்டு வண்டி ஏறுறான். இன்னும் கொஞ்சம் பேர் என்ன பண்ணால் வண்டியிலேயே உட்காந்துருப்பான். புரிஞ்சு இப்போ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ சொர்க்கத்து வழியாக போய் அந்த வழியாக போவான், நாக்பூர் வழியாக போவான், ஆனால் இறங்க மாட்டான். கொஞ்சம் பேர் தான் என்ஜாய் பண்ணுவான். புரியுதா? அவன் என்ஜாய் பண்ணுவான். எந்தெந்த ஊர்லலாம் என்னெல்லாம் போடுறானோ எல்லாம் இறங்கி எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுவான். அவன் ஒரு ஆறு. அப்போது இந்த எல்லா ஜீவர்களுமே சொர்க்கத்தின் வழியாக போகிறாங்க. சில பேர் மட்டும் புண்ணியம் அதிகம் உள்ளதுனால தங்கி அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் வருவான். அவ்வளோதான். ஆனால் வந்துடுவான், சேர்த்துக்க மாட்டாங்க, பிராரப்தம் முடிஞ்சு போயிடும். பிறகுதான் அப்போ விஷயா ஜீவஸ்ய ஆகதிகி சப்ஜெக்ட் மேட்ரு. சம்சயம் என்ன? டவுட்டு பால்னு தினமலரில் போடுவான். டவுட்டு, எனக்கு ஒரு டவுட் அப்படின்னு. தினமலர் பத்திரிக்கை படித்தவங்களுக்கு தெரியும், போட்டுருக்கான்னு நினைக்கிறேன் இப்போ கூட. அது என்ன போடுறாங்க? டவுட்டு. சம்சயா
ஜீவா கர்மசகிதவா ஆகச்சதி ಅಥವಾ கர்ம ரகிதவா ஆகச்சதி. இதான் சம்சயம், டவுட்டு. அதாவது ஜீவா திருப்பி ரிட்டர்ன் ஆகிறான பூமிக்கு, அப்போ கொஞ்சம் கர்மத்தோடு வரானா, இல்லை எல்லா கர்மத்தையும் செலவு பண்ணிட்டு வந்து. புரியுதுங்களா? எங்கள் சாமி சொன்னார், நான் கேம்பையே நிறுத்திட்டேன் பல காரணத்துக்காக. ஒரு காரணம் அந்த ஹரித்வாரில் இறக்கி விட்டான், என்கிட்டயே பைசா கேட்குறான் செலவு பண்ணுறதுக்கு. அவன் பர்ஸு காலி ஆகிட்டு இறக்கி விட்டா அவ்வளோ ஐட்டம் இருக்குது. சித்திரக்கூட்டில் வாங்கி, காசியில் வாங்கி, அயோத்தியில் வாங்கி கேட்பா ஷாப்பிங் எல்லாம் காலி. ட்ரெயினில் வரும்போது டீ குடிக்க தான் காசு வச்சுக்கணும். அதனால் சில பேர் என்ன பண்ணால் கொஞ்சம் இப்போ இது வேறு இருக்குது, பணம் இந்த ஜிபே இருக்குது, அது ஒரு கிரெடிட் கார்டு இருக்குது, ஸோ மெனி ஃபேக்டர் இருக்குது. அதனால் இப்போ எதுக்குமே கவலைப்பட மாட்டான், எப்படி இருந்தாலும் செலவு பண்ணுறான். எப்படி கொஞ்சம் பணம் போட்டு பெட்ரோல்லாம் போட்டுணும், அது கவலைப்படாது, நீங்கள் போட்டுக்கலாமா, பணமே நீ பர்ஸில் கையில் வச்சுக்கல, அதெல்லாம் கார்டு இருக்குது அப்படின்னு. ஓ அப்போ கார்டை அவனுக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா நிறைய நம்ம செலவு பண்ணிவிட்டு டக்குன்னு செலவு பண்ணிடணும். அவன் முடிச்சுக்கிறதுக்குள்ளே செலவு பண்ணிடணும். இப்போ சப்போஸ் உங்கள் ஆத்துக்கார் பேக்கெட்டில் வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்க, தமான்னு எடுத்து டக்குன்னு போய் கோல்டு இன்றைக்கி லேட்டஸ்ட்டு என்ன வந்திருக்குன்னு அதை வாங்கிட்டு திருப்பி அவர் பேக்கெட்லேயே வச்சிடணும். அவர் அவ்வளோலாம் அவேர்னஸோடு இருக்க மாட்டார், 2 நாள் கழிச்சு தான் பார்ப்பார், எவனோ நம்ம கார்டை யூஸ் பண்ணிட்டான் அப்படின்வார். இப்படி தான் நம்ம அப்போ திட்டணும். புரியுதா? திட்டா ஒன்றுமே தெரியாது, இதெல்லாம் ஒரு குழு தான். புரியுதா? அப்போ இந்த பர்ஸு காலி பண்ணுறான் பாரு, அது போல் இவன் என்ன சொல்கிறான், அங்கேயே எல்லா கர்மாவும் காலி பண்ணிட்டு வந்துடுறான். சில பேருக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாலும் காலி பண்ணிவிடுவான். ஒரு 10 காசு சேர்த்து வச்சுட்டு தான் இன்னத்தை இது வச்சுக்க மாட்டான், எல்லாத்தையும் காலி பண்ணான். அதுபோல் யாராவது பிரசாதம் கொடுக்குறாங்க, அந்த டப்பா கொடுக்குறாங்களே, அந்த டப்பாவில் கொஞ்சம் போட்டு கொடுக்கணும், திருப்பி காலி பண்ணி கொடுக்கக்கூடாது. எங்கேயுமே காலி பண்ணக்கூடாது, சுரண்டக்கூடாது பாத்திரத்தை. புரியுதா? சாப்பாடு போடும்போது அவன் முன்னாடியே இப்படி அந்த பாத்திரம் சவுண்டு கேட்கக்கூடாது. புரியுது? இதெல்லாம் என்னது சொல்லிக் கொடுக்க வேண்டியது, அடுத்த தலைமுறைக்காக சொல்லித்தரேன். ஓகே. இங்கே உள்ள சூத்திரத்தில் டெக்னிக்கலான அதுக்கு பேர், இந்த கர்மாவுக்கு பேர் அனுசயா. அனுசத்தே அப்படின்னா உடையவன் பேர், உடையார் இல்லை, உடையவன். அனுவர்த்தத்தே இது அனுசயா. ஓகே. அப்போ அனுசயனா கர்மா சகிதவா, அனுசய ரகிதவா, அனுசய சகிதவா, அனுசய ரகிதவா. இதான் டவுட்டு. ஓகே. பூர்வபக்ஷி என்ன சொல்கிறான்? பூர்வபக்ஷி சொல்கிறான் கர்ம ரகித ஆகச்சதி, அனுசய ரகித ஆகச்சதி. அதனால் கர்மசேஷம் கிடையாது, எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு தான் வந்துடுவாயா. அப்புறம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வருவானாக்கா கர்மத்தை, சொர்க்கத்துக்கு போனோம்னா அது இன்னும் கொஞ்சம் கடனை வேணால் வச்சுட்டு வரலாமா, திருப்பிலாம் கொஞ்சம்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு வரமாட்டான் அப்படிலாம். அதாவது சொர்க்கலோகத்திலே எல்லா கர்மங்களையும் அனுபவித்து தீர்த்து விட்டு புதுசாக பூமிக்கு வருவான், புது அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறது. இந்த பூர்வபக்ஷி சப்போர்ட் பண்ணுற மாதிரி 2 ஸ்ருதி வாக்கியம் சொல்கிறது. அவனுக்கு சும்மா சொல்லலை, ஸ்ருதி வாக்கியமும் இருக்குது. சாந்தோக்கிய 5:10 5:10 சாந்தோக்கிய உபனிஷத்து ஸ்ருதி வாக்கியத்தில் என்ன சொல்கிறது? தஸ்மின் யாவத் சம்பாதம் உஷித்துவா அத ஏதம் ஏவாத்வானம் புனர் நிவர்த்தந்தே யதேதம். அதாவது இந்த முதல்ல உனக்கு சொர்க்கம்னா ஒரு இது வரணும், என்ன இது சொல்கிறது, ஒரு பெருசாக தெரியணும். இப்போ புரியுறதா? அது ஒரு பிருகத்தாக தெரியணும், அப்போ தான் இது இருக்கும் உங்களுக்கு.
இப்போல்லாம் வந்து எல்லாமே சாதாரணமாக போயிடுச்சு. சொர்க்கம்னு சிவாஜி சார் ஒரு சினிமா எடுத்தார். நான் அதில் ஃபஸ்ட்டு ஷோவில் ஃபஸ்ட்டு டிக்கெட் வாங்கினேன் நான். அந்த ரஜினி அந்த சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு வருவா பாரு, அதெல்லாம் கொள்கை கொள்கை கொள்கை. அதில் போய் இறங்கி மேலே நடப்பான், தலையில் நடப்பான். எப்படி நடந்தாலும் டிக்கெட் வாங்கணும். கவுண்டரை போய் முதல்ல இந்த கையை விட்டாங்கல்ல, அந்த கவுண்டர்லேயே ஏகப்பட்ட பேர் கை விடுவான். டிக்கெட்டை வாங்கின பிறகு அந்த டிக்கெட்டை பத்திரமா திருப்பி கவுண்டர்லேருந்து கையை எடுக்கணும். இதெல்லாம் அனுபவித்து அந்த இதை வந்து சினிமா பார்த்து காசாக கொட்டும். பியூட்டிஃபுல் சினிமா. பிறகு தான் சொர்க்கம். டிவி தொடர் ஒன்று எடுத்தான் சொர்க்கம்னு. ரொம்ப நாள் போச்சு அந்த சொர்க்கம். புரியுதா? அப்படி வருது. அப்போ சொர்க்கம்னா ஒரு ஹைலைட்டு. இது போகாதுன்னு சொல்லிட்டு பெருமாள் வைகுண்ட ஏகாதசிக்கு ராத்திரி பாஸ் கொடுப்பான். கொஞ்சம் பேர் தான் உள்ளே சேர்த்துப்பான். ராத்திரி எல்லாம் ஃபுல்லாக இருந்து அந்த பெருமாள் வருவார், சொர்க்கவாசல் வழியாக வருவார். எல்லோரும் வெளியில் இருப்பான். யார் ஒருத்தர் வந்து செம்ம ஸ்பீடு ஓடுவாங்க அவங்க. இந்த பக்கம் பெருமாள் கிட்ட இருந்து தாயார் இது சந்நிதி வழியாக சொர்க்கவாசல் இருக்கு, அது அதுக்கு போனோம் நீ தெரியணும் உனக்கு. ஓகே, அதெல்லாம் அனுபவிக்கணும். அதெல்லாம் அப்படி அந்த இது இருக்கு இல்லையா, அந்த சாமி எடுத்துகிட்டு போகிறாங்களே, அது இது நேற்று பார்த்தல இங்கே அந்த இது அதுக்கு சப்பரமா அந்த சப்பர பல்லக்கு இருக்கு இல்லையா, அதை தொட்டுண்டே நீ வந்து சொர்க்கவாசலை கிராஸ் பண்ணோம். அப்போ தான் டைரக்ட் சொர்க்கம். அதுக்கும் ரொம்ப சாமர்த்தியம் வேணும். ஐயோப்பா, நான் பல தடவை போயிட்டு வந்துட்டேன். புரியுதா? அப்படி கிராஸ் பண்ணிட்டு வரேன். அதான் இது முடியலன்னு வச்சுக்கோ. இந்த உனக்கு சொர்க்கம் வரணும்னா இந்த சொர்க்க வாசலுக்கு எழுத்தா போல் ஒரு இடம் இருக்கும். அங்கே வந்து அந்த 5 விரலை வச்சு கால் வைக்கிறதுக்கு ஒரு இடம் வச்சுருப்பான். புரியுதா? நான் சொர்க்க கிராஸ் ரூட்டில் போகிறதுக்காக வழி சொல்லிட்டு இருக்கேன். புரியுது தான்? புண்ணியம் இன்னும் பண்ண முடியலன்னா இதெல்லாம் காலை ஒரு இடத்துல வச்சுக்கணும். இந்த விரலில் வந்து குழி வச்சுருப்பான். அதில் வச்சுட்டு அப்படி கேட்டை பார்த்தீங்கன்னா டைரக்ட் சொர்க்கம். இதெல்லாம் பண்ணியிருக்கேன் ஓய். அதில் தான் இங்கே வந்துருக்கிறது. அதனால் கவலைப்படுதலே கருநரகமாக கவலை இடத்துல சொர்க்கன்னு கடைசியில் மகாகவி சுப்பிரமணிய பாரதிக்கிட்ட வந்து சேர்ந்தேன். இதெல்லாம் சொர்க்கம் இல்லை, கவலைப்படாமல் இருக்கிறது தான் சொர்க்கம் அப்படின்னு வந்து அதுக்கப்புறம் வேதாந்தத்துக்கு வந்துட்டா சொர்க்கம் ஒரு பெரிய இடமாடாது, நீ இருக்கிறதே தான் சொர்க்கம், சொர்க்கமே என்கிட்ட தான் இருக்கிறது, நான் சொர்க்கத்துக்கு போக வேண்டாம். அப்படி எப்படி இந்த ட்ராவல் எப்படி இருக்குது பாருங்க. அப்படி இதெல்லாம் உனக்கு இதெல்லாம் அனுபவம் இருக்காது. அதனால் நான் வந்து எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன்னு இருக்கோம். அதுதான் ஊர் சுற்றி ஜீவா. ஓகே, இதில் ட்ராவலர் ஜீவா. புரியுதான்? அப்போ வைகுண்ட ஏகாதசிக்கு அப்படி போய் பாரு, ஒரு தடவை போய் பாரு. யாவத்து சம்பாத்தம் உஷித்துவா. யாவத்து சம்பாத்தம், அதுதான் இம்பார்ட்டன்ட் வேர்டு. அப்படின்னா யாவத்து இது வரைக்கும் என்னெல்லாம் கர்மா இருக்கிறதோ சம்பாத்தம், சம்பதனம் சம்பாதகா, கர்மங்கள்லாம் கழிந்த பிறகு திரும்புகிறான். சம்பாத்தம். புரியுதுதான்? அதுதான் சம்பாத்தியம் வந்திருக்கோம் இன்னும் தெரியல. ஓகே, சங்கரா சொல்கிறாரு சம்பாத்தம் இஸ் ஈக்குவல் டு கர்மக்ஷயா. ஓகே, கர்மக்ஷயா. யாவத்து சம்பாத்தம்னா, யாவத்துனா இது வரைக்கும் நீ எவ்வளோ அக்கௌண்ட்டில் சேர்த்து வச்சுருக்கியோ கர்மங்கள் அத்தனையும் அங்கேயே சொர்க்கத்திலேயே கழிச்சுடுறது, செலவு பண்ணுறது. இந்த பிராரப்த கர்மத்தை ஃபுல்லாக செலவு பண்ணிவிட்டு திரும்புகிறான். கர்மம் காலியான பிறகு எதுக்கு வந்து பூமிக்கு வரணும்? நான் செலவழிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சது, அங்கேயே போய் அப்படியே எங்கேயாவது செட்டில் ஆக வேண்டியது தானே. எதுக்கு திரும்பி வருகிறான்? எதுக்கு திரும்பி வருதுன்னா புதியதாக கர்மா செய்வதற்காக, புதிய ஷோரூம் திறப்பதற்காக. புரியுறதா? அதனால் இதெல்லாம் பண்ணியிருக்கான். ஸோ இந்த யூஎஸ்ஏல போயிருக்கான்ல பசங்க படிக்கிறதுக்காக போவானுங்க, அவன்லாம் ரொம்ப கட்டுப்பாட்டோடு இருப்பான், அதிகமாக செலவு பண்ண மாட்டான். புரியுறதா? ஏன்? ஒரு தடவை வெளியில் போயிட்டு வந்தால் இருக்கிற பணம்லாம் காலி ஆகிடும்.
அதனால் அந்த படித்து முடித்து வேலை போகிற வரைக்கும் கப்சுப்புன்னு டிசிப்ளின்டாக இருப்பான். புரியுறதா? அதனால் அவன் வந்து செலவு பண்ண மாட்டான். ஓகே. அப்போ ஏன்னா பர்ஸ் காலி. சும்மா ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு இப்படி போயிட்டு வந்துட்டோம்னா நம்ம ஹோட்டலில் கொடுக்குற மாதிரிலாம் கொடுக்க மாட்டான். ஏதோ தழை கிழையாக போட்டு இப்படி கொட்டினா பர்ஸ் காலி ஆகிடும். லண்டன் போயிட்டு வந்தவனுக்கு தெரியும். அப்படிதான் பர்ஸ் காலி அங்கேன்னு சொல்லுவான். காலியா? சரி, ஓகே. அதனால் ஸோ இதெல்லாம் வந்து சுவாமிஜி வந்து கேம்பையே நிறுத்திட்டார். பரமார்த்தன் சுவாமிஜி நம்மக்கிட்டே வந்து லோன் கேட்குறான் அப்படின்னு. எப்படியே இன்னும் அந்த லெவலுக்கு நம்ம பசங்க வரல. சாமி ஒரு கொஞ்சம் லோன் தரீங்களா? செலவு பண்ணிட்டு கொடுக்குறோம், அப்போ அடுத்த கேம்பு கொடுக்குறேன்னு. இப்போ கர்ம ரகிதகா பிரமாணம் சம்பாத்தகா. அந்த சம்பாத்தக சப்தத்தை இங்கே வந்து எடுத்துக்கிறது. ஓகே. அப்போ பூர்வபக்ஷினுடைய 2வது சுருதி வாக்கியம் என்ன அப்படின்னு எடுத்துட்டா 4-4-6. 4-4-6 அதில் என்ன இருக்கிறது? 4-4-6ல் பிராப்யாந்தம் கர்மனஸ்தஸ்ய எது கிஞ்ச இக கரோத்யயம் தஸ்மாத் லோகாத் புனரத்தி அஸ்மை லோகஸ்ய கர்மனே. இது 4-4-6. இதில் நமக்கு ரெலவெண்ட்டு வேர்டு என்ன அப்படின்னா கர்மனகா அந்தம் பிராப்யய. கர்மனகா அந்தம் பிராப்யய. இந்த உலகத்தில் வந்து எந்த பலனுக்காக ஒருவன் வேலை செய்கிறானோ அந்த பலனை அனுபவிப்பான். எதற்காக எந்த நோக்கத்திற்காக ஒருவன் வேலை செய்கிறானோ அந்த நோக்கத்தை அனுபவிப்பான். ஒருவன் வந்து சொர்க்கத்துக்கு போவதற்காக இங்கு கர்மத்தை பண்ணினால் அவன் சொர்க்கத்தை அனுபவிப்பான். புரியுதா? இப்போ அனுபவித்த பிறகு மீண்டும் எதற்கு உலகத்துக்கு வருகிறான்? மீண்டும் செயல்படுவான். ஏன் மீண்டும் இவன் MP MLA நிற்கிறான்? வயசாடிச்ச நிற்க விட வேண்டியதானே? விட மாட்டான். ஒரு தடவை நீ MLA MP நின்று பாரு, அப்புறம் நீ தொடர்ந்து இருப்ப. ஏன்னா அது ஸ்டேட்டஸு. முன்னாடி 4 காரு போகும், பின்னாடி ஒரு 4 காரு நம்மளை அது தொடர்ந்து விடுறதுக்கு ஒரு 2 ஆள், இப்படிலாம் ஒரு இது இருக்கும். புரியுதா? அதை நீ அனுபவிச்சுட்டுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். எப்பவுமே இருக்கணுன்றது இருக்கும். அப்போ சம்பாத்தம் இஸ் ஈக்குவல் டு அந்தம். அந்தம்னா என்ன? செலவழிச்சிட்டுறது. தேர்ஃபோர் ஜீவகா கர்மரகித ஆகச்சதி. யாரோடது இது வாக்கியம்? யார் ஆர்கியூமெண்ட் இது? பூர்வபக்ஷி. மாற்றி போட்டுறக்கூடாது. புரியுதா? எல்லாத்தையும் தீர்த்துட்டு காலி பண்ணிவிட்டு பர்ஸு காலி பண்ணிவிட்டு வந்துடுவான் அவன் அப்படின்னு பூர்வபக்ஷி சொல்கிறான். ஸோ இது அப்போ எது சித்தாந்தம்? இந்த அதிகரணம் முழுக்க சித்தாந்தம். இப்போ படிக்கிற 2வது அதிகரணம் டோட்டலாக எதுக்கு இருக்குது அப்படின்னா ஜீவா கர்ம சகித ஆகச்சதி. ஓகே. அனுசயவான் ஆகச்சதி. சூத்திர வாக்கியம் இது. அனுசயவான் ஆகச்சதி. அப்போ இந்த அதிகரணத்துக்கு வியாசர் ஸ்ருதி ஸ்மிருதி அவர் சப்போர்ட்டுக்கு சிலது எடுத்துக்கிறாரு. அவர் என்ன சப்போர்ட்டுக்கு எடுத்துக்கிறாரு? அப்புறம் சங்கர் யுக்தி பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாரு? இதெல்லாம் வந்து இருக்கிறது. கூடுதலான தகவல் என்னென்னா பிரத்யக்ஷ ஆல்சோ சப்போர்ட் இருக்குது இதுக்கு. எதுக்கு? நீ கர்ம சகித ஆகச்சதி. அப்போ உத்கிராந்தி கதி ஆகதிகி அங்கே படித்த சொல்லு லேசாக வந்திருக்கோம். ஆனால் இப்போ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கோம் பாருங்கள். அப்போது பிரம்மசூத்திரத்தினுடைய படிக்கிறதுனால கை மேலே பலன். பெருமா கோயிலில் போனோம்னா கை மேலே பலன் என்ன? பிரசாத சுண்டல் சக்கரை பொங்கல் கொடுப்பான். புரியுதா? இதெல்லாம் நமக்கு ஒரு இது. இப்போ இது படிக்கிறதுனால காலையில் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறதுனால இந்த வேத சுருதி வாக்கியங்கள்லாம் அலசரம். ஓ, இந்த சுருதி வாக்கியம் இப்படி சொல்கிறதா, அந்த சுருதி வாக்கியம் இப்படி சொல்கிறதா, இதுக்கும் இப்படி கனெக்ட் இருக்கிறதா? நம்ம ஒரே இது தான் படித்தோம்.
ஃபஸ்ட்டு வருஷனில் பிரஸ்தானத்திரயத்தில் என்ன படித்தோம்? சமத்தா புரிஞ்சுருந்துருக்கோம். சுருத்தின்னா இப்படி தான் ஒழுங்காக தான் பேசியிருக்கோம், கரெக்டாக தான் பேசியிருக்கோம், அது வந்து மகா வாக்கிய விசாரம் தான் சொல்லுவோம், அப்படிலாம் நம்ம வந்து புரிஞ்சுருக்கோம். சுருத்தி வாக்கியத்தில் வேறு வேறு வாக்கியங்களும் கூட இருக்குது. அதனால தான் இவ்வளோ மதங்கள் உருவாகிருக்கிறது காரணமே. அவனுக்கு பிடிச்சதை சௌரியமாக இருக்கிறத எடுத்துக்கிறான். புரியுதா? அது ஈஸி தான். நமக்கு எது சௌரியமோ அவ்வளோ தூரம் எடுத்துக்கலாம், மீதி விட்டுடலாம். புரியுதா? அதெல்லாம் கூடாதுன்றதுக்காக தான் பிரம்மசூத்திரத்தை இவன் இப்படிலாம் பண்ணிடுவான் நாளைய காலத்தில் சொல்லி தான் பிரம்மசூத்திரத்தையே வியாசாச்சாரியார் பண்ணியிருக்கார். புரியுதா? அதை பேஸ் பண்ணி சங்கராச்சாரியார் பாஷ்யம் பண்ணியிருக்கார். புரியுதா? இந்த சங்கராச்சாரியார், வியாசாச்சாரியார், பகவான் கிருஷ்ணன், இவன் 3 பேரை நம்ம விட்டுடக்கூடாது. புரியுறதா? ஜாக்கிரதையாக பிடிச்சிக்கணும். ஓகே, அப்போ வேதாந்த கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா மகா வாக்கிய விசாரம். அதாவது சம்சாரி ஜீவா அசம்சாரி பரமாத்மா ஐக்கிய போதக வாக்கியம் மகா வாக்கியம். அப்போ இந்த சம்சாரி ஜீவாவை வந்து சம்சாரி ஜீவாவாக புரிஞ்சுக்கணும் முதல்ல. இந்த ஜீவா இன்றைக்கி ரொம்ப ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்குது. காலையில் எழுந்தோ ராத்திரி வந்துடுது, காலையில் வந்துடுது, அப்படி ஏதோ லைஃப் வந்து போயின்னு இருக்கு, தாட்டிகிட்டு இருக்கோம். அப்புறம் அவனுக்கு ஒரு ஃபிலாசபி இருக்கும், அப்படி தான்டா லைஃப் இருக்கும், அப்படி வேற. புரியுதா? அந்த சம்சாரத்தை மாத்திரம் எடுத்துக்கவே மாட்டான். அது சுனாமி வந்தது, கோவிட் வந்தது, இதுக்கு மேலே என்ன பகவான் காட்டுவான்? புரியுதா? குவாரண்டைன் பண்ணி இவனை பார்த்தாலே, ஆற்றுல இருக்க மனுஷால பார்த்தாலே தீட்டு. இங்கே குடும்பம் ஏறது எங்கே நடக்குமோ? தொட்டாலே தீட்டு, பார்த்தாலே தீட்டு. ஒரு சொசைட்டியில் கீழான ஜனங்களை வந்து கேவலப்படுத்தி வச்சுருந்தானே, அந்த எந்த சொசைட்டி இருந்தாலும் ஒரே சமமாக ஆக்கிட்டார் பகவான். புரியுதா? கோவிட்டுன்னு வந்துட்டான்னா, அந்த வியாதி வந்துட்டுனா கர்மம். புரியுதா? ஜென்மத்துக்கு வரலாம். கோவிட் வந்ததுன்னா ஓகே, வீட்டில் இருக்கவனே நம்மளை வந்து அன்டச்சபிலிட்டி பண்ணிடுவான். இதில் என்ன பியூட்டின்னா, அன்டச்சபிலிட்டி ஏன் வந்து இவன் துன்பப்படலை அப்படின்னா, இவனே அன்டச்சபிலிட்டி அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். ஆமாம்மா, ஏன்னா நம்ம ஆற்று குழந்தை இல்லை, நம்ம ஆற்றுல இல்லை, இது வந்து கர்ம இது 1 மாதத்தில் சரியாயிடும். புரியுதா? திருப்பி இதுவாகிடக்கூடாது. உனக்கும் வந்து எனக்கும் வந்து அவளுக்கும் வந்து எல்லாருக்கும் குடும்பம் முழுக்க வந்ததுன்னா அது அப்புறம் யார் பார்த்துப்பா? பக்கத்து வீட்டுக்காரரை பார்ப்பான். நீ என்னைக்காவது ஏதாவது பண்ணி ஸ்வீட்டை பக்கத்து வீட்டுக்காரருக்கு கொடுத்துருக்கியா? நீனே மொறுன்னு சாப்பிட்டுன்னு இருக்க. புரியுதா? அதுதான் பக்கத்து வீட்டில் கொஞ்சம் அனுசரணையாக இருக்கணும். புரியுதா? அப்படியே முறைக்கக்கூடாது. என்னங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போகணும். வாட்ச்மேன்கிட்ட முறைக்கூடாது, மேல் வீட்டுக்காரங்கிட்ட முறைக்கூடாது, கீழ் வீட்டுக்காரங்கிட்ட முறைக்கூடாது. குறைஞ்சபட்சம் நம்மளை சுற்றி இருக்கவங்களோட ஒரு டச் வச்சுக்கணும். ஒரு புரியுதுதா? ஹலோ அப்படின்னு புரியுறதில்ல, அப்படியே அவன் கிடக்கிறான் நம்ம அப்படின்னு. அப்பப்போ ஒரு செய்தியை வந்து அந்த நம்ம குருஜி பவனில் கீழே ஒருத்தருக்கார், அவருக்கும் ஒரு மெசேஜ் சொன்னால் எனக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். புரியுதா? அவருக்கு சொல்கிறதே இல்லை. சரி போட்டோம். அசம்சாரி பரமாத்மா நோ ப்ராப்ளம். ஓகே, அவர் அசம்சாரியாக தான் இருக்கார், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஜீவா எவ்வளவு ப்ராப்ளம் வந்தாலும் அது வந்து இவன் என்ன பண்ணுறான்? சம்சார அக்கௌண்ட்டில் போகிறதில்ல, ப்ராப்ளம்ன்ற அக்கௌண்ட்டில் போட்டுருவான். புரியுறதா? நமக்கு பிரச்சனை வருது இல்லை, உனக்கு மனுஷனாக பிறந்தா எவ்வளோ பிரச்சனை வருது, அவ்வளோ பிரச்சனையும் நீ வந்து ப்ராப்ளத்தில் போட்டீங்கன்னா அப்புறம் எவனோ செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சனு, அப்புறம் இந்த கவர்மெண்ட்டு, இதில் எதோ ஒன்றுத்தில் போடுவான். ஏன்னா அது வந்து என்னுடைய பிராரப்தம், அதனால் இது சம்சாரம், இந்த சம்சார பந்தம் இவ்வளோ சூடாக இருக்க, அதுலேருந்து வரணும். தலையில் நெருப்பு பிடிச்சா எங்கே ஓடுவேன்? இப்போ அப்போலோவுக்கு தான் போவான். அவ்வளோ இதை பிடிச்சுட்டே அப்போலோ ஓடுவான் போல இருக்கு. ஃபஸ்ட்டு பக்கத்தில் தண்ணி இன்னும் இருக்குடான்னு வச்சுருக்காங்க, நான் தான் வச்சுருக்கேன். புரியுதா? கேட்கக்கூட மாட்டான், டமால்னு இதை எடுத்து தலையில் ஊற்றிப்பான். புரியுதா? ஏன் தலையில் நெருப்பு பிடிச்சிருக்கேன்? புரியுதுல? அப்படி ஒரு வேகம்
அந்த சம்சாரத்தை எண்ணி எண்ணி பார்த்து சம்சாரத்துக்கு தீர்வு என்ன? தீர்வு சாஸ்திரம்தான். ஓ, அப்போ ஃபோன் கால்லாம் பண்ண வேண்டாம், பிரமுख வேண்டாம், யாரும் வேண்டாம். நாமே காரைக்கால் அம்மையார் எப்படி தலைக்கழ நடந்து போனாலோ அது மாதிரி நேரம் இங்கே வந்துடுவோம். வகுப்பு தான் தீர்வு, வேறு எங்கே போனாலும் தீர்வு கிடையாது. புரியுதா? அப்போ இந்த சம்சாரத்தை பார்த்தவனுக்கு தான் வகுப்பு சாஸ்திரம் ரிலவெண்ட். இப்போ என்ன இர்ரெலவெண்ட். அப்போ ஏன் வரும்? ஒரு ஜாலியாக தான், ஏதோ சம்சாரில் சொல்கிறாரு, அதெல்லாம் ஒரு ஜாலியாக கேட்டுட்டு போவோம் அப்படின்னு. எப்படி சம்சாரம் புரியணும், புரியுதுதா? அப்போ தான் மோட்சம் நம்ம தேவைப்படும். இப்போ பிரம்மசூத்திரத்தில் வேறு வேறு கோணத்தில் இந்த சம்சார ஜீவாவை வர்ணிக்கணும். வேறு வேறு கோணத்தில் சொல்கிறோம். ஓகே, உத்கிராந்தி, கதி, ஆகதி, இதை பல மாதமாக நம்ம படிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். புரியுதா? அதில் நமக்கு ரொம்ப பெரிய லக்கம் என்னென்னா, தொடர்ந்து படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு பகவான் கொடுத்துருக்காரு. மற்றவங்களுக்கெல்லாம் இது இல்லை. வாரம் வாரம் கொடுத்துருக்காரு, எப்பயோ படிப்போம். புரியுதா? கேம்ப்பு படிப்போம், அப்படிலாம் இல்லாமல் தொடர்ச்சியாக படிக்க போகிறது. இப்போ சாதுர்மாஸ் என்ற பேரில் படிப்போம். புரியுதா? கேம்ப் போயிட்டு வந்த பிறகு தொடர்ந்து மார்கழி மகோத்சவம் படிப்போம். அதே பழக்கத்தில் கண்டினியூஸாக அதுக்கப்புறம் தைத்திருநாளில் படிப்போம். அப்புறம் மாசி சிவராத்திரி ஒட்டி படிப்போம். புரியுதா? அப்படியே கேம்ப் வரைக்கும் கண்டினியூஸாக இது 4 to 7 நம்மளுடைய டயத்தை பழக்கப்படுத்துறதுக்காக அப் டு மே மாதம் வரைக்கும் இதை கொண்டு போக போகிறோம். இந்த சங்கர மடத்தை ஒழுங்காக பயன்படுத்த போகிறோம். புரியுறதா? அதில் ட்ராவலர் ஜீவா நடுவில் நீ எங்கேயோ போயிட்டு வருவேன். அந்த ட்ராவலர் பேக்கை எடுத்துட்டு போயிட்டு திருப்பி இங்கே வந்துடு. புரியுதா? போயிட்டு அந்த சொர்க்கத்தெல்லாம் என்ஜாய் சொர்க்கமோ நரகமோ நீ அது முடிஞ்ச பிறகு தெரியும். அதெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு திருப்பி இங்கே வந்துடணும். புரியுதா? அதை நீ பண்ணணும். புரியுதா? சில சமயம் வரத்துக்கு மனசு இருக்கும், இப்படி கண்ணை திறந்து பார்த்தா 8 ஆகிருக்கும். ஆடாடாடா இன்றைக்கி கிளாஸை விட்டோமே. புரியுதா? ஜஸ்ட்டு இப்படி டயத்தை பார்த்துருமா, 4 மணிக்கு வேறு சொல்லிருக்காரா, இன்னும் ஒரு 10 நிமிஷம் 10 என்ன, அப்புறம் எழுந்துக்கலாம். நம்ம தான் தூங்கலையா இல்லை? ஐய, கடிகாரத்தை மாற்றி வச்சுட்டான் போல இருக்க. ஒன்றுமே தெரியாது, அதுதான் நிஜம். அது ஒரு ஆனந்தம். மாத்திரை கைத்திரெல்லாம் போட்டுக்க வேண்டாம். புரியுதா? ரெகுலராக கிளாஸ் கேட்டால காலையில் நல்லா தூக்கம் வரும். புரியுதா? இது ஒரு பியூட்டிஃபுல் விஷயம். அப்போ இந்த ஜீவா மரணம் அடைகிறான். யார் மரணம் அடைகிறான் என்ற அதை ஆரம்பித்து சரீரம்தான் மரணம் அடைகிறது. ஜீவா அணுத்துவம், அது பரிமாணம், அது ஜீவா ட்ராவலர் ஜீவா அப்படின்னு ஆரம்பிச்சோம். சரீரம் மரணம் அடைகிறது, ஜீவா அடுத்த சரீரத்துக்கு போகிறான். இப்படி தான் நம்ம துவக்கத்தில் சொன்னோம். ஆனால் இப்போ என்ன சொல்லிட்டோம்? ஜீவா டு ஜீவா. புரியுதா? கண்டினியூஸாக இதே ஜீவா கண்டினியூஸாக போய் பல ரூபமாக மாறி அந்த கண்டெய்னர்லேயே திருப்பி இன்னொரு டிவிஎஸ் குரூப்பில், சன்மார்க் குரூப்பில் போய் ஜாயின் பண்ணுறான். புரியுதா? ஓகே, இந்த குரூப்பில் நம்ம செஞ்ச வேலையெல்லாம் அப்படியே நடிச்சுட்டா இருப்போம். அப்படியே நினைப்பு வந்தாலும் அவன் நம்மளை தொந்தரவு பண்ணாம பாரு, அதுதான் ஞாபகம் வரும். அவன் போனஸ் கொடுத்து இன்க்ரிமெண்ட்டு சேலரிலாம் கொடுத்ததெல்லாம் ஞாபகமே வராது. புரியுதா? அப்படியே நம்ம குரூப்பு மாறிடுவோம். இதே மாதிரி தான் அடுத்த குரூப்பு நம்ம வேறு ஃபேமிலிக்கு போயிடுவோம். புரியுதா? அப்போ பகவான் என்னுடைய கருணை இது ஒன்று. பகவானை கும்பிட்றதுக்கு நீ கோயில் கட்டி கும்பிடலாம். புரியுதா? போன ஜென்மத்தில் நீ எந்த குடும்பத்தில் இருந்தியோ அது இப்போ ஞாபகத்தில் இல்லை. ஈஸ்வரா, அதுவே பக்கத்து வீடாக இருந்ததுன்னு வச்சுக்கோ, ரொம்ப கஷ்டம். அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, கர்மா டு கர்மா, கர்மம் எப்படி கண்டினியூ ஆகிறது அப்படின்றத இப்போ படிக்க போகிறோம் இந்த அதிகரணத்தில். அப்போ
இந்த முழுக்க முழுக்க இந்த அதிகரணத்தில் விவாதத்திற்கு அப்பாற்பட்டு ஒரு சப்ஜெக்டை நீங்கள் மனசில் புரிஞ்சுக்கணும். நான் அப்பப்போ வெளியில் போயிட்டு வருவேன். அது என்ன? எத்திர எத்திர கர்மா தத்திர தத்திர, அதான் அந்தந்த நேரத்தில் படித்து படித்து மறக்கிறதுல தத்திர தத்திர அத்தியாசா. ஓகே, ஸோ நீ கர்மா பண்ணேன்னா நெட்டு ரிசல்ட் என்ன அப்படின்னா டென்ஷன். எங்கே கர்மா பண்ணுறியோ, எங்கே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கோ, அதனுடைய என்டையர் ரிசல்ட் என்ன? டென்ஷன் ஆயிடுச்சு. டென்ஷன் ஆயிடுச்சு. புரியுதா? இந்த டென்ஷன் போராதுன்றதுக்காக யோகசாந்தி குருகுலத்தில் ப்ரோக்ராம் மேலே ப்ரோக்ராம், பிருகாத் ஏகப்பட்ட ப்ரோக்ராம் பண்ணி இவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடு. கிரின்னு ஒரு நல்ல பையன், அவனை கர்மா கொடுத்து அவனை வெளில அனுப்பிச்சுட்டேன். அப்போ நல்ல பையன், என்னால் தாங்க முடியாது சாமி நான் வரேன் அப்படி சொல்லிட்டு போயிட்டான். புரியுதா? ஒரு ஆளு தான் போயிட்டானு, அப்போயாவது அறிவு வரணும்ல. இவ்வளோ கர்மா கொடுக்கலாமா? குறைக்கலாம்ல, இன்னும் ஜாஸ்தி கர்மா தாங்கறியா அப்படின்னு டென்ஷனா. கிரி போனது விரக்தியில் போனான். அப்போ நான் கர்மாவை கொடுக்குறது எதுக்காக? வைராக்கியம் வந்துடுமான்னு பார்க்குறேன் நான். இப்படிதான் இவ்வளோ அமௌண்ட்டு நம்ம ஹெல்ப் பண்ணுறோமே, அவனுக்கு வைராக்கியம் வந்ததுன்னா எப்படி இருக்கும்? அப்போ வைராக்கியத்தினுடைய சூடு பிடிச்சா தான் இவனுக்கு சாஸ்திர இச்சா உண்டாகும். உண்மையிலேயே அவனுக்கு வைராக்கிய இச்சா வரணும். ஆனால் கர்மா கொடுத்தா என்ன வருது? விரக்தி வருது. எப்பவுமே இவர் கர்ம பிரதானமே இருக்கார். அப்படி ஒரு குரூப்பே போயிடுச்சு என்னை விட்டு, ஞானப்பிரதானம். ஏன்னா நான் எதுக்காக இந்த கர்மாவை கொடுக்குறேன்? வைராக்கியத்துக்காக கொடுக்காம அவன் டேர்ன் பண்ணி விட்டுட்டான். புரியுதா? இவருடைய சம்ஸ்காரத்தில் நிறைய கர்மா இருக்குது. நேற்றுக்கு ஒரு குழந்தை வந்தது, அதுக்கு இந்த பிளட்டு அதிகமானதுனால கர்மா ஃபோர்ஸ்ஃபுல்லாக வருதான். புரியுதா? எக்ஸ்ட்ரா கர்மா பண்ணுறதுக்கு வருதான் ஃபோர்ஸ்ஃபுல்லாக. அதெல்லாம் நீ கவலைப்படாத, ஒரு 100-200 சூரிய நமஸ்கார் பண்ணால் எல்லாம் எக்ஸாஸ்டே ஆகிடும் அப்படின்னு, டபுள் பர்பஸ் அப்படின்னு. ஆனால் உடனே இடத்துக்கு உடனே 100-200 பண்ணாத, மெதுவாக 7லேருந்து ஆரம்பித்து மெதுவாக பண்ணு, எல்லாம் சரியாயிடும், நியூட்ரல் ஆகிடும், டபுள் பர்பஸ் ஆகிடும், எதுக்குமே கவலைப்படாத அப்படின்னு. புரியுதா? ஏன்னா இது வள்ளுவர் சொல்லிருக்காரு, இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். உன் துன்பம் போனோன்னா என்ன செய்யணும்? துன்பத்தை கண்டு துன்பப்படாதவர் யாரோ துன்பமே துன்பப்படும். புரியுறதா? உனக்கு எவனாலையும் துன்பப்படுத்தக்கூடாது. புரியுதா? எவனாவது துன்பப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டு வந்தானா நம்ம கிட்டான்னா நம்ம துன்பப்படவே கூடாது. புரியுதா? அப்படி இருந்துன்னு வச்சுக்க, மாமியாரோ மருமகளோ எல்லாம் இது ஜடம் அப்படி சொல்லிட்டு நம்மளை விட்டுட்டு போயிடுவான். புரியுதா? வெறுப்பேற்ற மாட்டான். புரியுதா? இதுக்கிட்ட போனால் தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் சரியான சால்வேஷன். இப்போ அந்த பர்பஸ் சால்வ் பண்ணுறதுக்கு தான் இவ்வளவு கர்ம குணமாக கொடுத்துட்டுருக்குறோம் ஃபார் இன்ஃபர்மேஷன். அப்போது இந்த முண்டகோபநிஷத்தில் 1-2-12 அதில் என்ன சொல்கிறார்? ரொம்ப அழகானது. எனக்கு நான் ஏன் உங்களுக்கு கர்மா கொடுக்குறேன், அதுக்கு ஒரு ஃபியூல் வேணும்ல, அதுக்கு பிரமாணம் வேணும்ல. நான் உங்களை ஏன் தொடர்ந்து கர்மத்தில் ஈடுபடுத்துகிறேன்றதுக்கு ஒரு பிரமாணம் வேணும்ல. பரீட்சலோகான் கர்மசிதான் பிராமணா நிர்வேதம் ஆயாத்து. புரியுதா? நீ எந்தெந்த ஃபங்க்ஷன்லாம் நினச்சி யோசிச்சுப்பார். அப்படி ஃபங்க்ஷன் பண்ணும்போது எவ்வளோ நீ வேதனைப்பட்டப்பார். அந்த வேதனையிலிருந்து வைராக்கியம் வந்ததா, விரக்தி வந்ததா, இல்லை மறந்து யோசிச்சுப்பார். புரியுதா? நானும் பிரமாணத்தில் தான் வேலை பண்ணுறேன். புரியுதா? பரீட்சலோகான் கர்மசிதான் பிராமணா நிர்வேத ஆயாத்து. ஓகே, நிர்வேதம்னா இது வைராக்கியம். வைராக்கியம் ஆயாத்து. இவன் கேலி பண்ணுவான் தமிழ்நாட்டுக்காரன், ஆயா மாயா மச்சி நிச்சி அப்படின்னு. புரியுதா? ஆயா
கேலி பண்ணியே ஒழிச்சுட்டான் அந்த பாஷையை. ஓகே, அப்போது ஸ்ருதி வாக்கியம் வியாசர் மனசில் இருக்கிற ஸ்ருதி வாக்கியம் என்ன? சாந்தோக்கியம் 5:10-7 ரமணீய சரணா அபியாசகா எத்தே ரமணீயம் யோனிம் ஆபத்தியரன். இதான் ரெலவெண்ட்டு, பெரிய மந்திரம் அது. புரியுதா? அந்த புக்கை பார்த்து படிங்க. இப்போ தான் சொல்லி நேற்று ஒருத்தர் புக்கு வாங்கியிருக்காரு. அதாவது புண்ணிய கர்மங்களை செய்தவன் மேலுலகம் சென்று சிறிது காலம் அனுபவித்து விட்டு மீண்டும் கர்மத்துடன் புண்ணிய கர்மம் செய்வதற்காக பூலோகத்துக்கு வருகிறான். புண்ணியம் செஞ்சு மேலுலகத்துக்கு போகிறான். மீண்டும் வந்து அந்த கர்மத்தில் கொஞ்சம் எடுத்துக்கிட்டே திருப்பி வந்து இங்கே திருப்பி புண்ணியம் பண்ணுறதுக்காக திரும்பி வருகிறான். ஓகே, ரமணீய சரணா. ரமணீய சரணா இஸ் ஈக்குவல் டு புண்ணிய கர்மனா. ரமணீயாம் யோனிம் ஆபத்தியரன் இமம் லோகே விஷந்தி. இந்த இந்த யோனியில் எப்படிப்பட்ட யோனியில் பிறக்கிறான்? இவன் நல்ல யோனியில் பிறக்கிறான். புரியுதா? நல்லவனாக பிறக்கிறான். சத்புத்திரனா சத்புத்திரியாக பிறக்கிறான். புரியுதா? அப்போது வேறு சிலர் எப்படிப்பட்டவங்க? பாப கர்மம் பண்ணுறதுக்காகவே பிறக்கிறது வந்திருக்கான். அதெல்லாம் மொத்தமாக வந்து சில சமயம் மொத்தமாக போட்டுருவாங்க. இப்படி அந்த மாதிரி தமிழ்நாட்டில் மொத்தமாக கொஞ்சம் பேரை போட்டான் போல இருக்கு. இது போகிற போக்கில் பகவான். அதுதான் அதுக்கு பேர் திராவிட மாடல் பேர். எல்லாம் பாபிகள். நீ வெறுமனே சாமி கும்பிட்டுட்டு திராவிட மாடலுக்கு சப்போர்ட் பண்ணினா அந்த கிறிஸ்தவ பாவியோட மோசமான பாவி நீ தான். புரியுதுதான்? அவ்வளோ பாவம். இவன் வந்து பஞ்சமாக பாத்தகன். புரியுதா? ஆததா இவன். புரியுதா? எல்லாமே இப்போ நம்ம இதெல்லாம் கிளாஸ் எல்லாம் கேட்குறல, என்ன வேணா பண்ணுவான். நீங்கள் போகும்போது ஜாக்கிரதையாக இருங்க. அதனால் இதெல்லாம் இருக்கிறது பாபி. ஓகே, அப்போ சொர்க்கத்தில் அனுபவித்த பிறகு திரும்பும் வேறு சிலர் மனித ரூபத்தில் வந்து பாப கர்மங்கள் பண்ணுவார்கள். அவர்களை விட கொஞ்சம் மேலானவர்கள் நாய் பசு பக்ஷி ஜன்மத்தை எடுப்பார்கள். இப்போ இருக்கான்ல அயோக்கிய பையன், அந்த பசங்களாம் அவனுங்களோட ஃபார் பெட்டர் வந்து நாய் பசு பன்றி இதெல்லாம் ஃபார் பெட்டர். அதெல்லாம் கேவலமாக சொல்லக்கூடாது. இவனெல்லாம் பார்க்கும்போது அது பாட்டு அது வேலை பண்ணிட்டு போகும். இவன் நம்ம வரியை கேட்குறான், கரண்ட்டாக நிறுத்துகிறான். ஓகே, ரொம்ப பேசுனா வாயை பிடுங்குறான், உள்ளே கொண்டு போய் தள்ளிடுறான், என்னென்னவோ பண்ணுறான். எல்லாத்தையுமே பண்ணுவான். ரோடையே தோண்டி விட்டுருவான். நீ பஸ்ஸில் போகக்கூடாது, வேல்லாம் கந்த சஷ்டி கவசமாக சொல்கிறேன். நீ அந்த ரூட்டில் உன்னை கூட்டிகிட்டு போகிறான பாரு. நீ நாங்கள் என்ன பண்ணுவோம் தெரியுமில்ல? நீ ரோட்டில் நீ பழத்தை தோண்டி விட்டேன்னா எங்களுக்கு நான் படிக்கட்டில் நடந்து போவான். ஏன்னா எங்களுடைய பாபம் கரையும். நீ இன்டைரக்டாக எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற. நீ புரியுதா? இது தபஸ் ஆகிடும். அப்படி ரோட்லேயே விட்டுட்டுன்னா கொஞ்சம் தபஸ் குறையும், அவ்வளோதான். புரியுதா? அவ்வளோ நீ எங்களை ஒன்றுமே பண்ணிக்க முடியாது. புரியுதா? அதனால் அதே மந்திரத்தில் கீழே வருது. அது என்னது? கபூய சரணா அபியாசா எத்தே கபூயாம் யோனிம் ஆபத்தியரன். அப்போ கபூயன் இது ரமணீய சரணான்னா நல்ல கர்மா, குட் கர்மா. அப்புறம் குட் யோனி. புரியுதா? நல்ல யோனியில் பிறப்பான், நல்லவனாக பிறப்பான். புரியுதா? அதே ஆப்போசிட்டு கபூய சரணா, கீழானது வருவோம். புரியுதா? நாய் பன்றி எல்லாத்துலேயும் வருவான். அப்போ நம்மளுடைய வழக்கத்தில் இருக்கிற சொல்லு வந்து விட்டாங்காரரும் மிக பல பேய்களும் தண்டியக்காரனும் சண்டாளர்களும். சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இடி விழுந்தோடிட. இப்போ சண்டாளன்னா தலித்து கிடையாது, நன்னா புரிஞ்சுக்கணும். புரியுதா? தலித்து கிடையாதுடா. தர்மத்துக்கு விரோதமாக மனுஷாளுக்கு இம்சை கொடுக்குறவன் எவனோ அவன் தான் சண்டாளன். சண்டாள பயலை அப்படிதான் திட்டுவான், வீட்டில் கூட திட்டுவான் சண்டாள பயலைன்னு. நீனும் அந்த தலித்து ஜாதியை நினச்சிக்கிட்டுன்னு சொல்கிற இல்லை. ஓகே, குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல். அழகாக டெஃபினேஷன் கொடுத்துட்டாரு நல்லவன் கெட்டவனுக்கு. புரியுறதா? அப்போ சண்டாளன்றது யாரு?
சண்டாளன்றது ஒரு குறிப்பிட்ட இனத்தை குறிக்கிறது இல்லை, அந்த குறிப்பிட்ட இனத்தை குறிக்கிறது இல்லை. ஓய், எவன் வந்து மற்றவன் சொத்தை பிடுங்குறான், மற்றவனுக்கு இம்சப்படுத்துகிறான், வரி இது பத்திரத்தில் வரி பண்ணி இவர் தடபுடலாக கல்யாணம் பண்ணுறார், 100 கோடியில் கல்யாணம் பண்ணுறேன் உனக்கு பத்திரத்து ஆள், புரியுதா? அவன்லாம் யார்? அவன்லாம் தான் சண்டாளன். நம்ம கணக்கில் சனாதன தர்மத்தினுடைய கணக்கு பிரகாரம் மற்றவன் சொத்தை அபகரிக்கிறவன், மற்றவன் பொண்ணை அபகரிக்கிறவன், மற்றவனை வந்து இம்சப்படுத்துகிறவன், அவெல்லாம் சண்டாள பையன். உண்மையிலேயே சண்டாள தொழிலில் இருந்தவன் வந்து வேதாந்திக்கு வர முடியும், காசியில் படித்தான், புரியுது உனக்கு? அந்த சண்டாளன் வேறு, புரியுதா? அதனால் இது இது ரைட்டாக புரிஞ்சுக்கணும். சனாதன தர்மத்தில் நாம் வந்து சண்டாளர் இது அதுக்காகவே இதை தடை பண்ணுவான், இதில் சண்டாளர்கள் போட்டிருக்கான் அப்படின்னு, புரியுதா? சண்டாளர்கள் சண்டாள பயலை, இது வந்து சண்டாளன் அதை பற்றி சொல்லலை, உன்னை பற்றி சொல்கிறது. இப்போ இவன் என்ன பண்ணுறான்னா, புண்ணிய கர்மங்களை செய்தவன் மேலுலகம் சென்று அனுபவித்து புண்ணிய கர்ம செய்யறதுக்காக பூலோகத்துக்கு வரான். ரமணீய சரணா புண்ணிய கர்மனா ரமணீய யோனியும் ஆபத்தியரன். ஆனால் இவன் எப்படிப்பட்டவன்? கீழான லோகத்துக்கு வரான். ஓகே, இது இது வந்து நல்ல ஏமாத்துறவன் எவனோ அவன் தான் திரும்பி வருகிறான். தேர்ஃபோர் கபூயாம் யோனிம் ஆபத்தியரன் ஜீவ ஆகச்சதி. அப்போ 2 காரணத்துக்காக ஆகச்சதி. புண்ணியம் செய்யறதுக்காக ஒரு குரூப் வருது, பாபம் செய்யறதுக்காக ஒரு குரூப்பு ஆகச்சதி. இப்போ புரிஞ்சு தப்பா? யார் யார் எந்தெந்த குரூப்பு அவன் முடிவு பண்ணும். அப்போ சாந்தோக்கிய 5:10 மந்திரத்தில் 7 ரமணீய சரணாக புண்ணிய கர்மனா கபூய சரணாக பாப கர்மா. ஓகே, இந்த 2 சொல்ல ஞாபகம் வச்சுக்கணும். இந்த அதிகாரம் முழுக்க சொல்ல போகிறான், அதனால் நீங்கள் மறந்துடக்கூடாது. அதனால் இது வரைக்கும் சொன்னது ஸ்மிருதி பிரமாணம். இனிமே வியாசாச்சாரியர் சொல்கிறது ஸ்ருதி ஸ்மிருதி ஸ்ருதி ஸ்மிருதி. ஸ்மிருதி பிரமாணம் என்ன? கௌதம தர்மசூத்திரம். ஏற்கனவே ஜெயமடி பண்ணினது தர்மசூத்திரம் தான். ஓகே, அதாத்தோ தர்ம ஜிக்னாசா. இவர் கௌதம ரிஷியும் தர்மசூத்திரம் பண்ணுறாரு, புரியுதா? வர்ணாக ஆசிரமாசிய ஸ்வதர்ம நிஷ்டா பிரேத்திய கர்ம பலம் அனுபூய ததஸ்ய டேஷ் டேஷ் ஜன்ம பிரதிதிஸ்ய. அப்படி இந்த சூத்திரம், இதெல்லாம் ஒரு சூத்திரமாக, இது பேராகிராஃப் மாதிரி இருக்கு, புரியுது? அப்போ அதனுடைய மீனிங் சுருக்கமாக சொல்லிடுறேன், டைம் ஆயிடுச்சு. வர்ணாசிரம தர்மத்தை சரியான முறையில் டிசிப்ளின்டாக ஒருத்த கடைப்பிடிச்சானா அவன் சொர்க்கத்துக்கு போவான். உங்கள் சுவாமிஜி இப்போ சங்கல்பம் பண்ணியிருக்காரு 12 சங்கல்பம். அதிலேயே இந்த புதிய வர்ணாசிரம முறை மீண்டும் வரும் அப்படின்னு அத்தாரிட்டியோடு சொல்லியிருக்காரு. எத்தனாவது சங்கல்பம்? அது திராவிட மாடலில் போய் திமுககாரங்கிட்ட போய் கேளுங்க, எங்ககிட்ட ஏன் கேட்குறீங்க? நாங்கள் இங்கே கிளாஸுக்கு வந்துட்டோன்னா நீங்கள் உங்கள் ஆளு நினச்சிக்கிறீங்களா? அப்படிலாம் நாங்கள் ஞாபகம் வச்சுக்க மாட்டோம், புரியுதா? இப்போ நான் வர்ணாசிரம தர்மத்தை அங்கே கல்வெட்டில் எழுதிட்டேன், புக்கில் எழுதிட்டேன், நிறைய தடவை சொல்லியிருக்கேன், புரியுதா? இதெல்லாம் வந்து பிரமாணம் இங்கே பிரம்மசூத்திரத்திலே வருது, புரியுதா? அதுவும் கௌதம ரிஷியோட தர்மசூத்திரத்திலே வருது, புரியுதா? அதை வந்து வியாசர் கோட் பண்ணுறாரு, புரியுதா? அப்போ நான் சொல்கிறதுலாம் சும்மா ஓய் நம்ம ஒன்றும் சொல்லிட்டு போகலன்றது, அப்படி வாய்க்கு வந்தது சொல்லலை. வாய்க்கு வந்தது புளிச்சுதாகன்னா என்ன சொல்லுவோம், ஒரு பழமொழியை, வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ, அப்படி பழமொழி இல்லை இது, புரியுதா? பிரமாணத்தோடு தான் பேசின்னு இருக்கேன். எத்தனாவது சங்கல்பம் நாளைக்கு சொல்லுங்கள். 8வது சங்கல்பம். சங்கல்பத்தை 4 நாளாக பிரிச்சுக்கோ முதல்ல, புரியுதா? 48 வருஷம், புரியுதா? ஒன்றுத்துக்கு ஒரு எண்டு இருக்குது, சமரப்பு, அதில் எல்லாமே டிசைன் பண்ணியிருக்கு. என்ன அது விஜயதசமிக்காக சொல்கிறேன், திரும்பி ஒரு தடவை சொல்கிறேன். விஜயதசமிக்கு அது கேட்டுட்டு அடுத்த விஜயதசமிக்கு மறந்துடணும். ஓகே, எப்படிதான் ட்ரை பண்ணுங்கள்.
ஏ கர்மனா தேவானா அபியந்தி, தைத்திரியம். ஓகே, தேவலோகத்துக்கு போனவன் கர்ம பலத்தை அனுபவிக்கிறான். ததகா சேஷன, சேஷன்ஜி இருந்தார், அவர் இல்லை. ஓகே, சேஷன்னா சொர்க்கத்தில் அனுபவித்த பிராரப்த அனுபவித்த பிறகு, தீர்ந்த பிறகு நம்ம கிட்டக்க இன்னொரு சரீரம் இருக்குது. சூக்ஷ்ம சரீரத்தோட, ஸ்தூல சரீரம் சொன்னோமா, சூக்ஷ்ம சரீரம் சொன்னோமா, இன்னொரு சரீரம் இருக்குது பேக்கேஜ், காரண சரீரம். அந்த காரண சரீரத்தில் ஒரு குட் பேக்கேஜ் இருக்குது, ஹார்ட் டிஸ்க் இருக்குது. அதில் என்ன இருக்குது, என்னமோ இருக்குது, சஞ்சித கர்மா இருக்குது காரண சரீரத்தில். அந்த காரண சரீரம் கூடவே இருக்குது. அதை புரிஞ்சுக்கணும். அப்படியே ரேண்டமாக விட்டுறக்கூடாது. புத்தி கொஞ்சம் வேலை பண்ணி ஆகணும், வேறு வழியே கிடையாது. அந்த காரண சரீரத்திலேருந்து சஞ்சித கர்மத்தை எடுத்து திருப்பி வந்து நல்ல இது செய்கிறதுக்கு நல்லா வருவான், கெடுதல் பண்ணுறதுக்காக கெடுதல் வருவான். இப்படிதான் 2 பேரும் வருவான். அப்போ தான் ஒரு மஜா இருக்கும். ஹீரோவே நடிச்சுட்டு போவாரா சினிமாவை, ஒரு வில்லன் வரணும். புரியுதா? இன்னும் நாடு இவ்வளோ அக்கிரமமாகிடுச்சு, ஒரே அக்கிரமமாகிடுச்சு, இப்படி தான் அக்கிரமமாகும். அப்போ இந்த வில்லனை வந்து அக்கிரமமாக நிறைய பெருசாக காட்டினா தான், ராவணேஸ்வரனை வந்து அநியாயம் அக்கிரமத்தினுடைய உச்ச சாயில் காட்டினா தான் ராமனுக்கு பெருமை. இது சீதைக்கு தெரிஞ்சிருக்கு. அனுமன் வந்து சொல்கிறேன், நான் உட்காந்துக்கோ, நான் தூக்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு. உங்கள் இடத்துக்கு வேணால் அப்படி சரியாக்கும், எங்கள் இடத்துல அவருக்கு சண்டை போட்டு என்னை கூட்டிகிட்டு போகணும். புரியுதா? நீ இந்துக்கள்லாம் வந்து இந்துக்களாகி ஓட்டு போட்டு என்னை வந்து ஜெயிக்க வைக்கணும். புரியுறதா? அப்படி அந்த மாதிரி சீத்தை சொல்கிற மாதிரி நான் சொல்கிறேன். புரியுறதா? சும்மா அப்படியே குறுக்கோயிலில் போயிட்டு திராவிட மாடலில் தூக்கி பட்டலாம்ல இல்லை. புரியுதா? அந்த இடத்துல சாமி கும்பிட்ற ஒவ்வொருத்தரும் இந்து ஓட்டாக மாறணும். புரியுதா? அது பூத்தில் போய் போடணும். புரியுதா? அவன் காசு கொடுத்தாலும் காசு கொடுக்கலனாலும் நம்ம என்ன பண்ணோம், தாமரைக்கு குத்திட்டு வந்துடணும். இப்படி பண்ணாதான் முடியும். ஏன்னா என்னை தடுத்தா ஒருத்தி, ஏன் தடுக்கிறீங்க அப்படின்னு, பாரத் மாதாக்கு ஜெய் எழுதிருக்கீங்க, சரி எல்லாருக்கும் ஒன்று தானே அது அப்படின்னு. நோ, அது பிஜேபி. அடா உத்தரம் சமுத்திர, அதெல்லாம் வந்து மகாவிஷ்ணு புராணம் எல்லாம் இதெல்லாம் இருக்கிறது. அதனால் நீங்கள் நல்லபடியாக பண்ணி நாளைக்கு மீதியை பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா சிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.